நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நன்றியோடு நல்ல தேவா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கு ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. ஒரு வேத போதி வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனம். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பெனி ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இங்கே எலியா தீர்க்கதரிசி ஆகாபிடத்தில் போய் சொல்கிறான், என் வார்த்தையின்படியே தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாது. அதே போல மழையும் பனியும் பெய்யாது. ஆனா கர்த்தர் எலியாவை என்ன சொல்றார்? நீ போய் கேரி ஆற்றண்டையிலே போய் ஒழித்து கொண்டிரு. கர்த்தர் நினைத்தால் அந்த ஆகாவை தண்டித்து அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. எல்லா மனுஷன் நீதி உள்ள தேவன், அவனும் திருந்த வேண்டும் என்று அவனுக்கும் வாய்ப்பு கொடுக்கிற கர்த்தர் நம்ம ஆண்டவர். துன்மார்க்கனையும் அவன் திறந்ததற்கான வாய்ப்பை அவனுக்கு அருளி செய்கிறார். இங்கே எலியா கேரி ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிருக்கான். தேசத்திலே மழை பெய்யாதனால் கொடிய பஞ்சம் வந்து விட்டது. ஆனால் இந்த கர்த்தருடைய மனுஷனாகிய எலியாவுக்கோ என்னது, காலையிலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலமும் என்னது அப்பமா இறைச்சி. தேசத்திலே கொடிய பஞ்சம். கர்த்தருடைய மகனுக்கோ பிள்ளைக்கோ அப்பமும் இறைச்சி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பக்கத்து வீடு இல்லை, அங்கே அண்டை வீட்டில் இல்லை, உறவுகள் மத்தியில் இல்லை, தேசத்தில் எந்தோ நடக்கட்டு, கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதை பற்றி கவலையப்படாது. கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் வீட்டிலே எந்த பஞ்சமும் இருக்காது, எந்த குறைவும் இருக்காது. கர்த்தர் உங்களை அன்னதினமும் போஷிப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் தான். அதனால் காண்டவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியானாளுக்கா கூட கூட நன்றி தகப்பனே. நாளில் கூட காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. நன்றி நன்றி அப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தை தெரிகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்க தவை. எங்கும் பஞ்சம் இருந்தாலும் கொடிய பஞ்சம் உங்களுடைய பிள்ளைகளை நீர் போஷிக்கிற தேவன் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் விளங்க பண்ணுவீராக. அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அப்பா நீர் அவர்களுடைய தகப்பன் என்பதை, அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை அப்பா நீர் நிறைவேற்றுவீராக கர்த்தாவே. அப்பா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் இருந்தாலும் கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை வலக்கரம் கொண்டு நீர் நடத்துவீராக. ஒரு வித்தியாசத்தை காண்பி தருவீராக கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் சொன்ன தகப்பன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா எந்த கஷ்டம் எந்த குறையும் வராதுமே ஆன தினம் கரம் பிடித்து நடத்துவீராக. ஒவ்வொருவரும் கருத்தை தாழ்த்தி தருகிறோம்.
இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.